Hello everyone. So இன்னைக்கு என்னன்னா ஒர்க் எனர்ஜி தியரம். லாஸ்ட் கிளாஸ்ல ஒர்க்னா என்ன, கான்ஸ்டண்டா வந்தா எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும், அதே வேரியபிளா வந்தா எப்படி, கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன்ல வந்தா எப்படி, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் தென் கைனடிக் எனர்ஜினா என்ன, அதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த கிளாஸ்ல இது வெறும் சின்ன கான்செப்ட் தான், சின்ன கிளாஸ் தான், ஓகேவா? ஸோ வெறும் ஒர்க் எனர்ஜி தியரம் அப்படின்றது இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒர்க் எனர்ஜி தியரம் என்ன அப்படின்னா, ஒர்க் எனர்ஜி தியரம் என்னன்னா, ஒர்க் டன் பை ஆல் தி ஃபோர்ஸஸ், எல்லா ஃபோர்ஸஸோட ஒர்க்கும் இட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஒர்க் டன் பை ஆல் ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி இஸ் கால்ட் ஒர்க் எனர்ஜி தியரம். ஒர்க் எனர்ஜி தியரம்னா என்ன? Work done by all forces. Work done by all forces is equal to change in kinetic energy. So அது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸா இருக்கட்டும், நான் கன்சர்வேட்டிவ் எதுவா இருந்தாலுமே, ஆல் ஃபோர்ஸஸ் சொன்னவன் எல்லா ஃபோர்ஸஸும் அது கன்சர்வேட்டிவா இருக்கட்டும், நான் கன்சர்வேட்டிவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே எல்லாமே ஒன்னா சேர்ந்து இட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஸோ ஒர்க் டன் பை ஆல் ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு கைனடிக் எனர்ஜி. சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் கைனடிக் எனர்ஜி இனிஷியல். ஓகே, அந்த ஒர்க் எல்லா ஃபோர்ஸஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், கான்டாக்ட் ஃபோர்ஸ், நெக்ஸ்ட் டென்ஷனு ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஃபோர்ஸஸ் தானே, ஆமாவா? ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி. ஸோ இந்த ஃபார்முலானாலும் எழுதலாம். இது எல்லாமே ஒன்று தான், ஜஸ்ட் ரெப்ரசன்டேஷன் சேஞ்ச் ஆச்சே தவிர மற்ற எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? கிளியரா? Done. Work energy theorem na enna? Work done by all forces is equal to change in kinetic energy. ஞாபகம் இருக்குமா இப்போ work energy theorem na என்னன்னு? ஓகே ஓகே, டன். அடுத்து இப்போ இது பேஸ்டா சில கொஸ்டின்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. லிசன். The particle of mass எவ்வளோ? 50 kg. Particle of mass வந்து 50 kg at rest. ரெஸ்ட்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? 0. ஆமா. t எவ்வளோ? 0. ஆமாவா? so the work done to accelerate it by னா acceleration கேட்கலாங்க. work done அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளோ work done ஆச்சு? to accelerate by, இங்க பாருங்க, நீங்க acceleration நினைச்சுக்காதீங்க. to accelerate it by னா accelerate பண்ண எவ்வளோ ஒர்க் டன் ஆச்சு? பை 20 meters per second. 20 meters per second, மீட்டர் per secondல கொடுத்துருக்காங்க. அதாவது மீட்டர் per second எதோட யூனிட்? வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 20 meter per second. டைம் கொடுத்துருக்காங்க இன் 10 seconds கொடுத்துருக்காங்க. ஆமாவா? ஸோ கொஷனில் என்ன? ஒர்க் டன் கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ஒர்க் டனோட ஃபார்முலானா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். பட் லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் கொஷனை பாருங்க. ஒர்க் டன் கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் தெரியாது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கல, ஃபோர்ஸும் கொடுக்கல, டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம புதுசாக கற்றுக்கின ஒரு விஷயம் இருக்குது. இங்கே ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எதுவுமே கொடுக்கல கொஷனில் அப்படின்னா அடுத்தது என்ன? ஒர்க் டன் பை ஆல் ஃபோர்ஸஸ் இருக்குல்ல, இட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜியா, தட் இஸ் கால்டு kinetic energy final minus kinetic energy initial. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஏன்னா இப்போ பாருங்க, kinetic energy finalனா half mv final square minus half mv initial square. இதுதான ஃபார்முலா. this is work done, right? ஸோ இதில் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அடுத்த ஃபார்முலா என்ன? இதுதானே. ஸோ அடுத்த ஃபார்முலா ஒர்க் டன், இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒர்க் டன் வந்துடும். ஓகே, கிளியரா? ஸோ இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? 0, ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ? 20 meter per second. மாஸ் எவ்வளோ? 50 kg. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி 0னா இது எல்லாமே 0 தானே, ஆமாவா? அவ்வளோதானே. ஸோ அப்புறம் என்ன இருக்கு? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல்ஸ் டு half mv final square, தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு half m மாஸ் எவ்வளோ? 50 kg இன்டூ v final 20 square. So 2 ones, 2 tens. Okay, 5 2s are 10. ஆமாவா? 10. எத்தனை ஜீரோஸ் இருக்கு? 3 zeros. 1 0 0. So 10,000 joules. So 4 zeros இருக்கு. அப்போ இதை 10 power 4 joules எழுதிக்கலாமா? எழுதலாம். So option B is the right answer, 10 power 4 joules. Okay, கிளியரா புரிஞ்சுச்சா? ஸோ நமக்கு தெரிஞ்சது ஒர்க் டன் அப்படின்றது ஃபார்முலா F டாட் S. ஆங்கிள்ஸ்ல கொடுத்தா FS cos theta. ஆமாவா? அடுத்து என்ன? இந்த மாதிரி F டாட் S ஒர்க் டன் கேட்டுட்டு உனக்கு Fவும் கொடுக்கல, Sவும் கொடுக்கல அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, மாஸ், வெலாசிட்டி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, டைம் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீ சிம்பிளா டைரக்டா இந்த ஒர்க் எனர்ஜி தியரமை யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, இஸ் இட் கிளியர்? டன். அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா?
A body of mass 3 kg is under a constant force. ஒரு பாடியோட மாஸ் வந்து எவ்வளோ 3 kg. மாஸ் எவ்வளோ 3 kg is under a constant force. Constant force na என்ன, இது வேரியபிள் கிடையாது, கான்ஸ்டன்ட். ஏதோ ஒரு F is equals to 10 நியூட்டனோ 15 நியூட்டனோ ஸோ இந்த மாதிரி present ஆயிருக்கு. It is a constant force which causes displacement in meters given by the relation. Displacement எவ்வளோ கொடுத்துருக்காங்க இங்க, S is equal to half t square, where t is in seconds, work done by the force in 2 seconds. In 2 seconds சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் t இருந்து 2 seconds வர. ஓகேவா? அப்போ டி ஜீரோனா என்ன அர்த்தம், ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0, ஃபைனல் வெலாசிட்டி என்ன? ஓகே, ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிப்பாமா, தெரியுமா? ஸோ ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா நம்ம இப்போ இதுங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம வெலாசிட்டியா சேஞ்ச் பண்ணோம், டிஃபரன்சியேஷன் தெரியுமா? மோஷன் கைனமேட்டிக்ஸ்ல படிச்சிருக்கோம். டி அதாவது v is equals to dx by dt. இதன டிஃபரன்சியேஷன். இதை வந்து 2t/3 எழுதலாமா? 2t by 3 எழுதலாமா? ஓகே, so this is the velocity. இப்போ t is equals to 2 seconds தானே, so இந்த t பிளேஸ்ல 2 substitute பண்ணு. So that is 4/3. So இங்க final velocity எவ்வளோ 4/3 meter per second. ஓகேவா? கிளியர் இங்க இருக்கும். டன் கொடுத்ததை இப்போ இது பண்ணிட்டோம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஒர்க் டன் கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல்ஸ் டு நமக்கு இங்க வேலை இல்லை, ஃபோர்ஸும் கொடுக்கல டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை. ஸோ ஃபோர்ஸ் கொடுக்கல டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லைன்னா இங்கே டைரெக்டாக நம்ம ஒர்க் எனர்ஜி தியரம் எடுத்துக்கணும். விச் இஸ் கைனடிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் கைனடிக் எனர்ஜி இனிஷியல். ஓகேவா? kinetic energy final minus kinetic energy initial. Half mv final square minus half mv initial square. So initial 0 தானே, so இது எல்லாமே 0. okay done. so work done is equals to half mass எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3 kg, final எவ்வளோ 4/3 square. so 4/3 into 4/3, 3 cancel, 2 2s are 4. ஓகேவா? 4 2s are 8/3. 8/3 joules is the answer, option D. clear? ரொம்ப சிம்பிள் இல்லை, ஜஸ்ட் ஒர்க் டன்ல ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு இந்த எப்படி தெரிஞ்சா போதும் உனக்கு. ஸோ ஒர்க் டன் ஃபோர்ஸ் என்ன, இதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், எதில் சப்ஸ்டியூட் பண்ணுமோ அதை எப்படி கண்டுபிடிக்கணுன்றது தெரிஞ்சா போதும் உனக்கு. ஓகேவா? கிளியரா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். லிசன். A force acts on 3 gram particle. ஒரு ஃபோர்ஸ் வந்து 3 gram பார்ட்டிக்கல்ல ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸ் எப்போவே வந்து கிலோமீட்டர்ல இருக்கணும், அது தெரியும் இல்லை? ஸோ 3 gram கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 gram கிடையாது, கேஜியில் சேஞ்ச் பண்ணால் 3/1000. ஆமாவா? 1 kg is equals to 1000 grams தானே, ஆமாவா? ஸோ அதனால 3/1000 போட்டிருக்கோம். In such a way that the position of the particle of the function of time is by x is equals to 3t minus 4t square plus 3 cube. Where x is in meters, t is in seconds, the work done during the first 4 seconds. First 4 seconds. நான் என்ன அர்த்தம், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி up to 4 seconds வரைக்கும் இருக்கு. t is equals to 0 to t is equals to 4 seconds. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி என்ன 0, ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை நீ வெலாசிட்டியை மாற்று, dx/dt தானே, டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. அதாவது 3 மட்டும் இருக்கும், 8t plus 3t ஸ்கொயர். ஆமாவா? கிளியர். அடுத்து வேற என்ன பண்ணணும்? ஓகே, ஸோ இதில் 4 ஸ்கொயர் இங்கே இது தானே கண்டுபிடிக்கணும், இதோட டைமிங் எவ்வளோ 4. ஸோ இதில் t சப்ஸ்டியூட் பண்ணு. 3 into 8 4 plus 3 into 4 square. ஆமாவா? ஸோ that is equal to 3 minus 8 4s are 32 plus 3 into 16. ஆமாவா? 3 into 16. 3 into 16 எவ்வளோ 48. 16 3s are 48. 3 minus 32 plus 16 3s are 48. இதை கேன்சல் பண்ணோம். 48 minus 32 எவ்வளோ 3 minus 16. அப்போ 3 minus 16 எவ்வளோ வரும் 7. 3 minus 16 சாரி 3 plus 16 highest number இருக்குல்ல, ஸோ 16 plus 3 எவ்வளோ 19. ஸோ 19 meter per second. ஸோ இங்கே என்ன ஃபைனல் வெலாசிட்டி 19 meter per second. இனிஷியல் வெலாசிட்டி 0, பட் இருந்தாலுமே இங்கே இனிஷியல் வெலாசிட்டி, அதாவது இதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் இது எல்லாமே 0 ஆயிடுது. ஆமாவா? அப்போ இது மட்டும்தான் இருக்குது. தட் இஸ் இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ, இட் இஸ் 3. இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ
3 ஆன்சர். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி வந்துருச்சு. அடுத்தது என்ன பண்ணோம், கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, ஒர்க் டன் கேட்டிருக்காங்க. ஸோ டைரெக்டாக வந்து ஒர்க் டனில் சப்ஸ்டியூட் பண்ணிவிடு. work done is equal to kinetic energy final minus kinetic energy initial. Half mv final square minus half mv initial square. ஓகேவா, half m எவ்வளோ, மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஓகே இது ரெண்டு பக்கமும் half m சேமா இருக்கா. ஸோ half m காமனாக எடுத்துட்டு v final square minus v initial square எடுத்துக்கோ. ஆமாவா, ஸோ அப்போ சிம்பிள் ஆகும் கேல்குலேஷன். அப்படியும் போடலாம், பட் சிம்பிள் ஆகும்ல. ஸோ v final final எவ்வளோ 19 ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் ஸ்கொயர் எவ்வளோ 3. ஸோ 3 ஸ்கொயர் 19 ஸ்கொயர் எவ்வளோ 19 ஸ்கொயர் half m ஸ்கொயர்ஸ் சொன்னால ஸ்கொயர் ட்ரிக்ஸ் 19 ஸ்கொயர் எவ்வளோ, இட் இஸ் 361. ஓகே 361 மைனஸ் 3 ஸ்கொயர் 9. ஸோ இதை ஆக்சுவலி வந்து கேன்சல் பண்ணோம். மாஸ் எவ்வளோ சொன்ன, மாஸ் எவ்வளோ போட்டுக்கணும்ல, half இன்ட்டு மாஸ் எவ்வளோ 3 கிராம்ஸ் கொடுத்தாங்கன்னா 3/1000 இன்ட்டு 3/1000 இன்ட்டு 36 361 மைனஸ் 9. இதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணோன்னா ஃபைனலாக வந்து 528/1000 கேன்சல் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ 528,000னா கீழே 1000 இருக்குது, அது மேலே போச்சுன்னா 10⁻³ ஜூல்ஸாக வரும். 528 into 10⁻³ joules. ஸோ ஓகே, இங்கே கொஷனில் வந்து எம்ஜின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் m is nothing but மில்லியோட இது என்ன பவர் 10⁻³ ஸோ இந்த 10⁻³ பிளேஸில் 528 மில்லி ஜோல்ஸ் அப்படின்னு போட்டோன்னா முடிஞ்சு. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கேல்குலேஷன் நீங்கள் பண்ணுங்க. ஓகே, கிளியர், டன். So is it clear? Okay, next question பண்ணுவோமா. இப்போ ஒரு graph based question. An object of mass 5 kg, ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் எவ்வளோ 5 kg is acted upon a force that varies with the position of the object as shown. If the object starts out from the rest இருந்து start out ஆகுது at a point x is equals to 0, what its speed at x is equals to 50. x is equal to 0 இருந்து start ஆகுது, இதோட speed x is equals to 50 கிட்ட எவ்வளோ, what its speed. so initial velocity என்ன இருக்கும் 0. so உங்களுக்கு actually வந்து என்னன்னா இப்போ நம்ம என்ன கேட்டாங்க, ஸ்பீட் கேட்டாங்க. ஸ்பீட் எதில் இருக்குது, ஒர்க் எனர்ஜி தியரமில் நமக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு ஒர்க் டனில் ஃபோர்ஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியும். அடுத்த ஃபார்முலா சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, ஒர்க் எனர்ஜி தியரம், இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் தெரியும். இதில் ஸ்பீட் இதிலிருந்து கண்டுபிடிக்க முடியும், இதிலிருந்து தானே, ஏன்னா இது half mv² தானே, half mv². ஸோ இதுலேருந்து v கண்டுபிடிக்கலாம்ல, அதுதானே ஸ்பீடு, ஸோ அது கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம இதை கன்சிடர் பண்ணுவோம். இதை கன்சிடர் பண்ணும் போது சேஞ்ச் இன்னா கைனடிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் கைனடிக் எனர்ஜி இனிஷியல். இனிஷியலாகவே வந்து இங்கே 0 இருக்குன்றதுனால இனிஷியலி 0 அப்படின்றதுனால இது எல்லாமே 0. ஸோ ஒர்க் எனர்ஜி இஸ் நத்திங் பட் ஃபைனல் எனர்ஜி half mv ஃபைனல் ஸ்கொயர். ஆமாவா, ஃபர்தராக எதனா கொடுத்துருக்காங்களா, ஒர்க் டன் கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. half மாஸ் கொடுத்துருக்காங்க 5 kg, ஃபைனல் எனர்ஜி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ மாஸ் கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க, ஒர்க் இது கண்டுபிடிக்கணும். நமக்கு ஒர்க் டன் தெரியாது. ஒர்க் டன் தெரியாதுன்னா நீ ஃபஸ்ட்டு ஒர்க் டன் போட்டு கண்டுபிடி. ஸோ கிராஃபிக்கலாக ப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஒர்க் டன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்னா இல்லையா, ஒர்க் டன் ஏரியா அண்டர் த எஃப்எஸ் கர்வ், ஒர்க் டன் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏரியா அண்டர் எஃப்எஸ் கர்வ் சொன்னா. ஸோ ஏரியான்றது என்னென்ன இருக்குங்க, இது rectangle and it is triangle. okay, so area under curve என்ன, ஒன்று rectangle இன்னொன்று triangle. rectangle base into height plus half into base into height. ஓகேவா, so base எவ்வளோ height எவ்வளோ பார்க்கலாம். first rectangle, so இங்கே base இது 25 minus 0 25, height எவ்வளோ 10, so 25 minus 10, so 25 into height இல்லை 10 plus half into base into height. இங்கே வந்து triangle இதோட height 10. ஓகே, பேஸ் எவ்வளோ 50 minus 25, 50 minus 25 எவ்வளோ 25. ஸோ இங்கேயும் பேஸ்ன்றது 25, ஹைட்ன்றது 10. ஸோ 2 1s 2 5s. ஓகே, இது 250 ப்ளஸ் 25 into 5
125 25 into 5 ஆமாம். அடுத்து ஸோ இது பண்ணா 375 is the answer. Work done 375 joules. ஓகே, ஒர்க் டன் தெரிஞ்சிச்சு. ஸோ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க. ஸோ இங்கே இதில் சப்ஸ்டியூட் பண்ணு, அதாவது ஸோ நாங்கள் பிளேஸ் இல்லை நீங்கள் போடுறேன். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல்ஸ் டு half mv final square. ஸோ நமக்கு இந்த ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 375 is equals to half மாஸ் எவ்வளோ கொஷனில் கொடுத்துருக்குது 5 kg. ஸோ இங்கே 5 kg into final square. ஸோ final. ஓகே, 5 ones 5 sevens are 35. இன்னும் 2 இருக்கும். 5 5s are 25. 75 into 2 is equals to v final square. இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா into 2 ஆகுது. அப்போ இது 150 ஆகுதா? 75 into 2 எவ்வளோ? 150 is equal to அந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரூட். ஸோ இது அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா இது v final is equals to 12.2 meter per second வரும். அப்ராக்சிமேட்டாக. ஓகே, 12.2. இப்போ 12 ஸ்கொயர் 144. 2 2s are 4, 2 1 is 2. 144. இது 150க்கு அப்ராக்சிமேட் தானே. ஸோ 12.2 12 பாயிண்ட் கிட்ட வரும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அப்படியும் வச்சுருங்க. உங்களுக்கு ரூட் வரலன்னா 150 ரூட்டு அப்ராக்சிமேட்டாக 12 ஸ்கொயர் எவ்வளோ ஆகுது? 144. ஸோ அதுக்கு அப்ராக்சிமேட்டாக இருக்கிறதுனால அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? கிளியரா உங்களுக்கு? டன். அடுத்து ஸோ இந்த ஸோ அடுத்து என்னன்னா a vehicle of mass 10 kg. ஒரு வெஹிக்கலோட மாஸ் எவ்வளோ? 10 kg is moving in x direction with a constant speed of 10 meter per second. ஒரு மாஸ் வெஹிக்கலோட மாஸ் எவ்வளோ? 10 kg is moving in an x constant speed வந்து எவ்வளோ? 10 meter per second. It is subjected to a retarding force. Listen carefully. Retarding force. So force எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.1 x. x கொடுத்தாவே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? இந்த ஃபோர்ஸ்ன்றது இட் இஸ் ஏ வேரியபிள் ஃபோர்ஸ். இட் இஸ் நாட் ஏ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். ஆமாவா? லாஸ்ட் கிளாஸை படிச்சிருக்கோமா? வேரியபிள்னா என்ன, கான்ஸ்டன்ட்னா என்னென்ன. ஸோ அண்ட் தென் இங்கே ரிட்டார்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் வரும். ரிட்டார்டிங் கொடுக்கலன்னா உனக்கு மைனஸ் வராது. ரிட்டார்டிங் ஃபோர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால மைனஸ் வரும். டியூரிங் இட்ஸ் ட்ராவல் ஃப்ரம் x is equal to 20 meters to x is equals to 30 meters. Evaluates its final kinetic energy. So final kinetic energy evaluate பண்ணனா உங்களுக்கு ஒன்று தெரியும். work done is equals to change in kinetic energy. பட் இங்க work done வேணும்னா நார்மலா நீ f dot s போட முடியாது. work done கண்டுபிடிக்க முடியாது. அப்போ வேற எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்க work done அப்படின்றது வேரியபிளா இருக்கிறதுனால இன்டிகிரேஷன் போடணும். வெறும் x axis கொடுத்ததுனால y axis தேவையில்ல, z axis தேவையில்ல. ஸோ அதனால டைரக்டா போடலாம். integration of fx dot dx எவ்வளோலேருந்து 20 to 30 meters. It is equal to kinetic energy final minus kinetic energy initial. இதை கேன்சல் பண்ணனா ஃபைனல் நமக்கு வந்துரும். ஓகேவா? கிளியரா? இஸ் இட் கிளியர்? ஓகே டன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, இங்க இன்டிகிரேஷன் fx நாங்க fx எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மைனஸ் 0.1. ஸோ மைனஸ் 0.1x into 20 to 30 is equals to kinetic energy final தான் questionல கேட்டிருக்காங்க. மைனஸ் kinetic energy initial half into மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 kg u square. Sorry, mass into 10 square. 10 square is 100. Okay. So 10 into 10 put 2 ones 2 5. Okay, நல்லா தான் இருக்கு. Okay, அடுத்து வந்து இன்டிகிரேஷன் பண்ணும்போது 20 to 30 மைனஸ் 0.1 ஸ்கொயரை மைனஸ் 0.1 எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இப்படி தானே எழுதணும். இன்டிகிரேஷன் இப்படி தானே பண்ணணும். இன்டூ டிஎக்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் 500. ஆமாவா? 500 தானே இது மற்றதெல்லாம். ஓகே, அடுத்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 0.1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இதை வந்து 20 to 30 எழுதலாமா? ஓகே, கைனடிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் 500. அடுத்து வேற என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ 30 சப்ஸ்டியூட் பண்ண, அதுக்கப்புறம் 20 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, இப்போ மைனஸ் 0.1 30 சப்ஸ்டியூட் பண்ணு. 30 ஸ்கொயர்
minus 20 square. ரெண்டுக்குமே 2 காமனா இருக்கிறதுனால காமனா 2 போட்டுடலாம். ஓகேவா? So, it is equal to kinetic energy final minus 500. Okay, அடுத்து என்ன? இங்க minus 0.1. 3 3s are 900. 2 4 400. 20 square எவ்வளோ? 400. 2 2s are 4 400 by 2. It is equals to 5 minus 500. ஓகேவா? கிளியரா? 900 minus 400 எவ்வளோ? மறுபடியும் 500 தானே. So, it is minus 0.1 into 900 minus 400 எவ்வளோ? 500 by 2 into is equal to kinetic energy final minus 500. Okay, 2 ones, 2 2s are 4, 2 5s are 10, 0, 250. இங்க 1 decimal இருக்கிறதுனால 1 0 cancel ஆயிடும். அப்போ எவ்வளவு வரும்? minus 25 is equal to kinetic energy final minus 500. So, இந்த 500 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 500 minus 25 is equals to kinetic energy final. அப்போ kinetic energy final is equals to 475 joules is the answer. Kinetic energy final எவ்வளோ? 475 joules. Option C is the right answer. கிளியரா புரிஞ்சுச்சா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு? இன்னும் இதுல வந்து நிறைய questions இருக்கு. லைக் ஃப்ரிக்ஷன் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸு, நெக்ஸ்ட்டு பிளாக் இன்க்ளைன் ஆகிற கொஷின்ஸு. ஸோ இதெல்லாம் இருக்குது. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, ஸோ இந்த கிளாஸில் இது போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.